பேசுகிறது. இதன் மையக் கருத்து நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வதன் மூலம் கடந்த காலத்தின் தாக்கங்களிலிருந்தும் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளிலிருந்தும் விடுபட்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதாகும். 1. தாராளமான தற்போதைய கணம். நீங்கள் தாராளமான தற்போதைய கணத்தின் இனிமையான இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பழக்கமான கடந்த காலமும் உங்களால் கணிக்கக்கூடிய எதிர்காலமும் இல்லாமல் போய்விடுகிறது. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் புதிய சாத்தியங்களை உருவாக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். 2. கடந்த கால எண்ணங்களிலிருந்து விடுபடுதல். எனது கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய பழக்கப்பட்ட எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை நான் சரியாக கையாண்டால், அதாவது அவற்றை வென்றால், ஆற்றல் ரீதியாகவும் நரம்பியல் ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும் வேதியியல் ரீதியாகவும் ஹார்மோன் ரீதியாகவும் மரபணு ரீதியாகவும் நான் கணித்த எதிர்காலம் மற்றும் கடந்த காலம் இனி இருக்காது. பழைய நினைவுகளை, குறிப்பிட்ட நபர்கள், இடங்கள் அல்லது நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நினைப்பதன் மூலம் மூளையில் உருவாகும் பழைய நரம்பியல் இணைப்புகளை நான் மீண்டும் செயல்படுத்தாமல் இருக்கும்போது, என் கவனத்தை தற்போதைய கணத்திற்கு திருப்பும்போது நான் என் ஆற்றலை எனக்கே திருப்பிக் கொள்கிறேன். 3. உருவாக்குவதற்கான ஆற்றல். இப்போது நான் தாராளமான தற்போதைய கணத்தின் இனிமையான இடத்தில் இருக்கிறேன். மேலும் உருவாக்குவதற்கு தேவையான ஆற்றல் என்னிடம் உள்ளது. என் உடலைச் சுற்றி என் சொந்த ஆற்றல் களத்தை நான் உருவாக்கியுள்ளேன். ஒவ்வொரு முறையும் நான் என்னை கடந்து செல்லவும் நிலையான நிகழ்காலம் இட்டர்னல் நாவ் என்ற அந்த இடத்தை கண்டறியவும் பல மணி நேரம் உழைத்த போதும் அது மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்று நான் எப்போதும் நினைத்திருக்கிறேன். சுருக்கமாக, இந்த உரை கடந்த கால நினைவுகளிலும் எதிர்கால கவலைகளிலும் சிக்கும் ஆற்றலை மீட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சக்தியை பெறலாம் என்பதை வலியுறுத்துகிறது.